1975 மஞ்சள் முகமே வருக படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் சத்யபிரியா அவர்கள். அதுக்கப்புறம் கமலோட மனிதரில் இத்தனை நிறங்களா, தாலியா சலங்கையா போன்ற படங்கள்ல நடிச்சாங்க. அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை சத்யபிரியா பகிர்ந்து இருக்காங்க. ஒருமுறை கமல்ஹாசன் அவர்கள் வீட்டுல எல்லாரும் ரிகர்சல் பார்த்துட்டு இருந்தப்போ சென்னையில ஒரு இத்தாலியன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. பிலோ ஹாட், பிலோ கோல்ட், பிலோ ஹாட், பிலோ கோல்ட் என்கிற அந்த படத்தை பார்க்க கமல், சத்யபிரியா உட்பட எல்லாரும் தியேட்டருக்கு போயிருக்காங்க. அவங்க கூட ஒரு 12 வயது சிறுமியும் இருந்திருக்காங்க. ஆனா தியேட்டர்ல அந்த சிறுமியை உள்ளே அனுமதிக்கல. அப்போ குழந்தையை விட்டுட்டு நாம மட்டும் எப்படி படம் பார்க்கிறது னு சத்யபிரியா அவர்கள் யோசிச்சுட்டு இருந்தப்போ கமல் அவர்கள் செம ஷார்ப்பா ஒரு வேலை பண்ணாராம். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாங்க படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபிரியாவை அவர்களை விட்டுட்டு கமல் படத்துக்கு போயிட்டாராம். இதனால அழுதுகொண்டே வீட்டுக்கு வந்த சத்யபிரியா அவர்கள் கோபத்துல கமலிடம் பல வருஷங்கள் பேசவே இல்லையாம். அப்புறம் ஒருநாள் நேருக்கு நேர் சந்திச்சப்போ கமலே தான் வந்து முதல்ல பேசினாராம். கமல் தான் இப்படி பண்ணானா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படையப்பா படத்துலையும் சத்யபிரியாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருந்திருக்கு. முதல்ல படையப்பா படத்தோட கதையில நீலாம்பரி கேரக்டருக்கு அப்பா கிடையாதாம், அம்மா கேரக்டர் தான் மெயின் வில்லி. அந்த பவர்ஃபுல் ரோல்ல நடிக்க சத்யபிரியாவிடம் தான் கேட்டிருக்காங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஷூட்டிங் நாள் நெருங்கியும் இவங்களுக்கு கால்ஷீட் கேட்டு அழைப்பு வரவே இல்ல. பயந்து போன சத்யபிரியா டைரக்டர் கே.எஸ். ரவிகுமாருக்கு போன் பண்ணி கேட்டப்போ தான் தெரிஞ்சது அந்த மெயின் வில்லி கேரக்டரை ஆனாக ராதாரவி கேரக்டராக மாத்திட்டாங்கன்னு. இதை கேட்டு அதிர்ச்சியான சத்யபிரியா, சார் நான் படையப்பா படத்துல நடிக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். சார் நான் படையப்பா படத்தில் நடிக்கிறேன் என்று பலரிடம் சொல்லிவிட்டேன். இப்போது நான் நடிக்கவில்லை என்றால் இன்ஜல்ட் ஆகிவிடும். அதனால் இந்த படத்தில் நான் கண்டிப்பாக நடிப்பேன் என்று சொன்னேன். அதன் பிறகு தான் அப்பா கேரக்டரில் நடித்த ராதாரவிக்கு மனைவியாக நீலாம்பரி அம்மாவாக நடித்தேன். படத்தில் ராதாரவி கேரக்டரை விடவும் எனக்கு ஸ்கோப் கம்மிதான் என்றாலும் சௌந்தர்யா அம்மா கேரக்டரை விடவும் பெஸ்ட் தான் என்று சத்யபிரியா கூறியுள்ளார். சினிமாவுல பல வெற்றிகளை பார்த்த சத்யபிரியா அவர்கள் ரஜினி, கமல் இருவரை பற்றியும் ஓப்பனா பேசின இந்த விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவுல செம வைரல் ஆகிட்டு வருது. கமல் அவர்கள் பண்ணின அந்த விஷயம் மற்றும் படையப்பா படத்துல சத்யபிரியா சண்டை போட்டு வாய்ப்பு வாங்கினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.